ஜீ தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இந்த சக்தி மசாலா செம டேஸ்ட் ப்ரோக்ராம் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நான் இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்காக செய்ய போகிற ஒரு டிஷ் என்னென்னா, சிம்பிளாக காலையில் குழந்தைங்களுக்கு ஈஸியாக லஞ்ச் கட்டி கொடுக்குற மாதிரி செய்யக்கூடிய ஒரு புலாவ், பீஸ் அண்ட் சீஸ் புலாவ். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப்ரோக்ராமில். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா? இப்போது நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஒரு டம்ளராக இருந்தால் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, இது கடுகு மாதிரிலாம் பொரியாது. ஓரளவுக்கு லைட்டாக கொஞ்சம் இதானோன்னா நம்ம அடுத்து பச்சை மிளகாய், வெங்காயம். இப்போ உங்களுக்கு 1 கப்பு ரைஸாக இருந்தால் நீங்கள் மீடியம் வெங்காயம் 2 வெங்காயம் போடலாம். பச்சை மிளகாய் இப்படி கீறிக்கோங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஸோ இப்போ இது குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சீஸ் ஹெல்தி. இப்போது நம்ம தனியாக பட்டாணி வேக வைக்கல, அதனால் என்ன பண்ணலான்னா நம்ம பட்டாணி இதிலே போட்டுடலாம். எதுக்காக பட்டாணி தனியாக வேக வச்சு போடுறதுன்னு சொல்லுவாங்கன்னா, சில இதில் பட்டாணி எண்ணெயில் போட்டோன்னா டப்பு டப்புன்னு வெடிக்கும். அந்த இதுக்காக சொல்லுவாங்க. தனியாக வேக வச்சு போட்டோன்னா பட்டாணி சாஃப்ட் ஆகிடும், வெந்துடும். இப்போ நம்ம தான் அடாவடி சமையல் தானே எல்லாமே, அதனால் என்ன பண்ணலாம், நம்ம இதிலே போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பார்த்திங்களா வெடிக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், இப்படி குக்கரோட மூடியை இப்படி லேசாக மூடின மாதிரி வச்சுருங்க, கொஞ்சம் காற்று விட்டு. அப்போ கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அடுப்பு கம்மியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒன்றா வதங்கி வந்துடும். இதுக்கு காரம் பச்சை மிளகாயும் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு பிளாக் பெப்பர் மேலே போட போகிறோம். தெரிஞ்சும் தெரியாமலும் இந்த ஃப்ரைட் ரைஸ் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இது வதங்கறதுக்குள்ளே நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் அளவு. இப்போ நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த மெஷர் தான் தண்ணி உங்களுக்கு கணக்கு. பாஸ்மதி ரைஸ்க்கு 1க்கு 1.5 ஊற்றினா போதும். சப்போஸ் ரொம்ப பழைய அரிசியாக இருந்ததுன்னா 1க்கு 1.25. இன்னொன்று என்னென்னா, குக்கரில் 1.5 போதும். என்ன கேட்டால் குக்கர் ரொம்ப சாஃப்ட் ஆக்கிடும். இப்போ பட்டாணி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம இதில் 1 கப்பு போட்டிருக்கோம். ஸோ 1.5 கப்பு தண்ணி ஊற்றலாம். நிறைய பேருக்கு என்னென்னா, இந்த சால்ட் இதில் அளவு தெரியாது. கல்லுப்பாக இருந்தால் உங்களுக்கு அளவு தெரியும். அப்போ உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நான் கல்லுப்பு எப்படி போடுவேன்னா, 1 டம்ளருக்கு இப்போ இட்லி மாவெல்லாம் அரைக்கிறோம், எவ்வளோ உப்பு போடுறதுனே தெரியாது. அது அனுபவத்தில் தான் வரும்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்போ ஒரு 6 கிளாஸ் இட்லி அரிசி ஊற போட்டோன்னா 6 வாட்டி போடுவேன். ஆனால் இந்த சால்ட்டெல்லாம் நம்ம அவ்வளோ போட்டோன்னா உப்பு கரிக்கும். ஸோ இது நம்ம 1 டம்ளருக்கு சால்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் போடணும். செய்ய தான் வரும் எல்லாமே. ஃபஸ்ட்டு எனக்கெல்லாம் ஒன்றுமே செய்யவே தெரியாது. உன்னால் முடியும் தம்பியில் என்ன சமையலோ அப்படின்னு சமைச்சேனே தவிர ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் அனுபவம் தான் எல்லாமே.
ஒரு தடவை செய்யும்போது காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நம்ம போன தடவை செஞ்ச போது காரம் ஜாஸ்தியாக இருந்தது, இந்த தடவை காரம் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு நம்மளா இது பண்ணிக்கணும். இந்த காலத்தில் என்னென்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சு செய்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக இப்போ நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸ் வந்துருச்சே, நீங்கள் பாட்டுக்கு பார்த்துட்டு செய்ய வேண்டியதா. ஸோ இது கொதிக்குது. இப்போ நம்ம ரைஸை கழுவிடலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த ஃப்ரை பண்ணும்போதே இந்த அரிசியை போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. அது வந்து என்னென்னா ஒத்தையாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் மோஸ்ட்லி நம்ம வந்து தண்ணி லிமிட்டாக வச்சுட்டோன்னா ஒட்டாது ஓரளவுக்கு. ஆனால் காலையில் இப்போ நம்ம அர்ஜெண்ட்டாக பண்ணுறதா இருந்தால் அரிசியை வறுத்து போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நம்ம தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இதை நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுருங்க. இது நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ அடுப்பு வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் கொஞ்சம், ஏன்னா விசில் வரணும். விசில் வராமல் அடுப்பு சின்னதாகவே இருந்ததுன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நேரத்தில் விசில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா சட்டுன்னு விசில் வர ஆரம்பிச்சிடும். காலையில் நம்ம முதல் நாள் நைட்டு நாளைக்கு என்ன சமைக்க போகிறோன்னு தெரிஞ்சுன்னா 1/2 an hour தாங்க சமையல். என்ன தான் நம்ம காசு கொடுத்து ஹோட்டலில் சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கிற ருசி வரவே வராது. இப்போ இது ரெடியானதுக்கப்புறம் நம்ம என்ன போட போகிறோம்னா, லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் போடுறோம். அதுக்கப்புறம் இந்த சீஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது என்ன பண்ணணும்னா, இந்த சீஸை வந்து நம்ம துருவிக்கணும். இது ரெடியானோடனே இப்போ நம்ம அந்த விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இந்த சீஸை துருவிக்கலாம். இப்போ இந்த கிரேட்டரில் நீங்கள் இப்படி துருவும் போது உங்களுக்கு சீஸ் வந்து இந்த இப்படி துருவிட்டோன்னா உங்களுக்கு அப்படியே இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம 1 கப் ரைஸ் போட்டதுக்கு 2 கியூப்ஸு ஓகே. இந்த 2 கியூப் சீஸ் வந்து நம்ம துருவி வச்சுக்கலாம். 3 விசில் கணக்கு, 3 விசில். இப்போ இது ரெடியாக இருக்குது. நமக்கு சீஸ் ரெடியாக இருக்குது, பெப்பர் பவுடர் ரெடியாக இருக்குது. இப்போது இப்போ சில வீட்டில் பார்த்தீங்கன்னா குக்கர்லாம் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, வச்ச உடனே விசில் வராது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் சரி ஏன்னா இதெல்லாம் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற விஷயங்கள். இப்போ நீங்கள் போட்ட உடனே 10 நிமிஷத்தில் உங்களுக்கு எல்லா சமையல் ஆகிடும். இப்போ பிசிபெல்லாபாத்தில் ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. ஆனால் நான்லாம் வீட்லேயே பிசிபெல்லாபாத் ஒரு 1/2 an hourல பண்ணிடுவேன். காரணம் என்னென்னா, நமக்கு இப்போ இது 3 விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணிடலாம். வாசனை நல்லா வருது. சோயா ஐட்டம்ஸ் நிறைய சேருங்க. சோயா வந்து இப்போ இந்த சங்க்ஸ் மட்டும் இல்லை, நிறைய கிடைக்குது. சோயா மில்க்கு, சங்க்ஸு, சோயா ஆயில், அப்புறம் வந்து சோயா ஃப்ளேக்ஸு, பாலில் போட்டு சாப்பிட்லாம், எப்படி வேணால் சாப்பிட்லாம். ஸோ அதனால் நீங்கள் நிறைய சோயா சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபுட்டுலேயும் ப்ரோட்டீன் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் தனியாக இதுக்காக ப்ரோட்டீன் எதுவும் நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை. சுண்டல் இந்த மாதிரி பருப்பு வகையில் ப்ரோட்டீன் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் சுண்டல்லாம் வந்து கேஸ் ஃபார்ம் பண்ணிவிடும் சிலருக்கு, வந்து அது டைஜஸ்ட் ஆகிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ சின்ன வயசுலேருந்து வரவங்களுக்கு இந்த சுண்டல்லாம் ஓகே, கொஞ்சம் பெருசானவங்களுக்கு இந்த சுண்டல்லாம் வந்து சட்டுன்னு எடுத்துக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்க இந்த சோயாலாம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. இது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம், ரெடியாக இருக்குது, டேஸ்ட் பண்ண போகிறோம். பசிக்குது எனக்கு. இப்போது இந்த குக்கரோட ப்ரெஷர் வந்து, இந்த குக்கர் ரெண்டாலையும் பார்த்தீங்கன்னா பயங்கர சூடு இருக்கும் உங்களுக்கு. நம்ம சப்போஸ் வந்து தண்ணி ஒரு வேளை கம்மியாக வச்சுருந்தாலோ, இல்லை ஒரு ஹீட்டு ஒரு இது கொஞ்சம் அதிகமாயிட்டாலும் என்ன ஆகும்னா உங்களுக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு தட்டில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் இது இறக்கணுன்னா அதில் வச்சுருங்க. அப்போ என்னென்னா உங்களுக்கு அந்த சூடு அப்படியே டக்குன்னு இதாகிடும். அப்போ உங்களுக்கு அடி பிடிக்காது, சாதம் நல்லாயிருக்கும். ஸோ இது இப்போ நம்ம ஆஃப் பண்ணியிருக்கோம். அடி பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு தெரியல. அதுக்குள்ளே நம்ம கேஷ்யூ ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம இப்போ சாதம் பண்ணிட்டோம், அப்போ தொட்டுக்க ஒன்றும் இல்லையே அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து நம்ம வெறுமனே சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். டைம் இருந்தால் ஆனியன் ரைத்தா மாதிரி போடுங்க. இல்லையா நீங்கள் வந்து சாஸ் கூட கொடுக்கலாம் பசங்களுக்கு. டொமேட்டோ சாஸ் கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து பட்டாணி சீஸ் எல்லாம் போடுறதுனால உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். முந்திரி பிடிக்காத பசங்க இருக்க மாட்டாங்க, அதனால் முந்திரி நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம்.
நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பொங்கல் வெண்பொங்கல் பிசிபெளபாத் இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சில பேருக்கு தெரியாது, சில பேர் கஷ்டம்னு நினைப்பாங்க. ஆனால் நிஜமாவே சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம எல்லா பொருளையும் டக்குன்னு வச்சுக்கிட்டு அதனோட மெத்தடை தெரிஞ்சுட்டு பண்ண ஆரம்பித்தோன்னா ஹார்ட்லி 15 minutes தான் உங்களுக்கு. இது இன்னும் ப்ரெஷர் போகல. காலையில் பார்த்தீங்கன்னா கிளம்பும்போது ஸ்கூலுக்கு பசங்களை கிளப்பி விடும்போது ப்ரெஷர் போகலனாலும் அதை தூக்கி தூக்கி விட்டு ப்ரெஷர் எடுப்போம் நம்ம. அந்த மாதிரி தான், ஏன்னா நமக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எப்போவுமே இளமையாகவும் அழகாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னா மனசை லேசாக வச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சக்தி மசாலா ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே ரெடியாக வந்துருச்சுங்க. நீங்கள் போய் எதுவுமே அரைக்க வேண்டாம், உங்களுக்கு எல்லாமே ரெடிமேட் ப்ராடக்ட்ஸு உங்களுக்கு ஃபுல்லாக வந்துருச்சு. நீங்கள் வாங்கி இதுக்கு இது வச்சுட்டா போகிறோம். வீட்டில் இருக்கிறவங்க அரைக்க முடிஞ்சால் நீங்கள் எல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம் இல்லையா? இப்போ வந்து ஒரு முட்டை குருமா வைக்கணுமா, அதுக்கும் ரெடியாக இருக்குது. ஏதாவது வேறு ஏதாவது ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணணுமா, அதுக்கும் மசாலாலாம் ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நாளைக்கு நம்ம காலையில் இந்த ஐட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு மட்டும் டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் நைட்டே ரெடி பண்ணிட்டீங்கன்னா காலையில் நீங்கள் நல்லா சமைச்சி வச்சுட்டு நீங்களும் டப்பாவில் போட்டு எடுத்துக்கிட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு கிளம்பலாம். இப்போ இது ப்ரெஷர் போயிடுச்சு. வாவ், சூப்பராக இருக்குது வாசனை. இப்போ இதில் நம்ம என்ன இது போட போகிறோம். இது ஆன உடனே ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் அடுத்தது வந்து இந்த சீஸை போட போகிறோம் நம்ம. இப்போ நம்ம இதில் துருவன சீஸ் போட போகிறோம். இப்போ நம்ம ஒரு கப்பு 1.5 கப்பு அரிசிக்கு 2 சீஸ் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஒரு க்யூப், பெரிய க்யூபாக இருந்தால் 1 க்யூப் 1.5 க்யூப் போகிறோம், ரொம்ப திகட்டுற மாதிரி ஆகிடும். போட்டுட்டு இது ஒரு கலரி விட்டுரும். பரவாயில்லைங்க, அடி பிடிக்கல. வாவ், சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாலாம் இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன், சமைச்சிட்டு இதில் இருக்கக்கூடிய மிளகாயை எடுத்துருவேன். எங்கள் பாப்பா கண்ணில் பட்டுதுன்னா இது என்ன நீ மிளகாலாம் போட்டிருக்கா, நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். அதனால என்ன பண்ணுங்கள், பசங்க இருந்தால் என்ன பண்ணுங்கள், இந்த மிளகாலாம் நம்ம எடுத்துடலாம். போடுறதே ஒரு மிளகாய் என்னமோ தான் போடுவோம். இப்போ இதுக்கு வந்து காரத்துக்கு நம்ம கொஞ்சம் பெப்பர் போடுறோம். ரொம்ப ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். ஃபைனலாக கேஷ்யூ அண்ட் கீ. சீஸ் அண்ட் பீஸ் புலாவ் ரெடி. வாவ். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது நம்ம வந்து கிள்ளி போடுவோம். அப்படி கையில் கிள்ளி போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லைன்னா ஒரு சின்ன கத்திரிக்கோல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிங்கன்னா குட்டி குட்டியாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ இது நம்ம ஆக்சுவலாக பவுலில் போட்டதுக்கப்புறம் நம்ம காரியண்டர் போட்டுக்கலாம். பாருங்களேன், நான் வந்து உங்களுக்கு ரைஸை வந்து ஃப்ரை பண்ணலை, ஆனால் எவ்வளோ ஒத்தையாக வந்திருக்கு பாருங்கள். அது காரணம் என்னென்னா எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம், எவ்வளோ ப்ரெஷரில் வைக்கிறோம், அவ்வளோதான். இன்னொன்று, இது ஏன் தெரியுமா அடி பிடிக்கல, நான் அந்த அடுப்பை கம்மியாக வைங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதனால தான். நீங்கள் அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் என்ன டிஷ் பண்ணிங்கனாலும் நிச்சயமாக அடி பிடிச்சிரும். இப்போ காலையில் இது நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தாங்க. நிறைய பேர் எத்தனை பேர் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமுங்கள் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் சொல்வீங்க பாருங்கள். ஸோ சீஸ் அண்ட் பீஸ் புலாவ் ரெடி. இப்போ இது நான் ஒரு ஸ்பூன் டேஸ்ட் பார்க்க போகிறேன். முந்திரி பருப்போட பட்டாணியோட. நானே பண்ணிவிட்டு நானே சூப்பராக இருக்குன்னு நினைக்காதீங்க, சூப்பராக இருக்குது நிஜமாவே. ஸோ அதனால் குழந்தைங்க ஸ்கூலுக்கு காலையில் அனுப்புறதுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் டிஷ் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும். Until then, it's bye from Dharini.